வளமிகு மாநிலம் கேரளம். காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த கேரளால என்னதான் நடக்குது? பல வருடங்களாக கேரளம் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களையும் பேரழிவுகளையும் சந்திக்க காரணம் என்ன? இது காலநிலை மாற்றங்களால வரும் அழிவா, இயற்கையை மனிதன் அழிப்பதனால மனிதனை இயற்கை அழிக்கிறதா பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேரளம் இயற்கை வளமிக்க மாநிலம். பல வருடங்களாக பல இயற்கை சீற்றங்களை பார்த்த ஒரு மாநிலம். 2018 வந்த வெள்ளப்பெருக்குல 14 மாவட்டங்களை சேர்ந்தவங்க 483 பேர் இறந்துட்டாங்க. 2019 மலப்புரம் நிலச்சரிவுல 59 பேர் இறந்துட்டாங்க. திரும்ப 2020 மூணார்ல நடந்த நிலச்சரிவுல 70 பேர் இறந்துட்டாங்க. ரீசெண்டா நடந்த வயநாடு லேண்ட்ஸ்லைட்ல எத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. கொத்தா பிணங்களை அள்ளிட்டு இருக்கிறத நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. இயற்கை வளம் மிக ஒரு மாநிலம் தான் கேரளம். இங்க காடுகளும் மலைகளும் நிறைந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் இருக்கிற ஒரு மாநிலத்துல ஏன் இவ்வளோ இயற்கை சீற்றங்கள் வருதுன்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வருதுங்க. இதுக்கு கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். குளோபல் வார்மிங்னால அரேபியன் சீயும் வெப்பமடைந்து வருதுன்னு கிளைமேட் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அரேபியன் சீல அடிக்கடி சைக்ளோன் ஃபார்ம் ஆகுறதுனாலையும் கேரளால இதனால ஹெவி ரெயின்ஃபால் ஆகுறதுனாலையும் இந்த இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி வர்றதா சொல்றாங்க. வயநாடு நிலச்சரிவுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வயநாடு, கண்ணூர், காசர்கோட், கோழிக்கோட், மலப்புரம் இந்த 5 இடத்துலையுமே சாயில் சேச்சுரேஷன் இருந்ததா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சாயில் சேச்சுரேஷன்னா அளவுக்கு அதிகமான ஈரப்பதம் நிலத்துல இருக்கு. அந்த சாயில் ஃபுல்லாவே ஈரமா இருக்கிறதுனால இதுக்கு மேல தண்ணி வந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ண முடியாம இருக்கிறது தான் சாயில் சேச்சுரேஷன் சொல்றாங்க. இந்த சாயில் சேச்சுரேஷன் கூட அளவுக்கு அதிகமா மழை வந்ததுனால தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அரேபியன் சீ வெப்பமடைந்து வருகிறதுனால தான் இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால்ஸ், சைக்ளோன்ஸ்லாம் அடிக்கடிக்கு ஃபார்ம் ஆகுது, லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. குளோபல் வார்மிங் எதனால வந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அதுக்கு முழு காரணம் நாம தான். டெக்னாலஜி பில்ட் பண்றோம்னு சொல்லி காடுகளையும் மலைகளையும் நம்ம அழிச்சிட்டு வரோம். நம்மளோட வீடை தானே அழிக்கிறது மனித இனமா தாங்க இருக்கும். இந்த பூமி தான் நம்மளுடைய வீடு. அந்த வீடை வேற யார் அழிக்கிறது? நாம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த பறவையும் தன்னோட கூட்டை அதுவே கழிச்சிட்டு போகாது. ஆனா நாம அதை செஞ்சுட்டு இருக்கோம். இயற்கையை நாம அழிக்கிறோம், இயற்கை நம்மளை அழிக்குது. இதனால கேரளம்ல எந்த மாதிரியான இயற்கை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கலாங்க. கேரளம்ல வர மழை மேகங்கள், அதாவது டீப் கிளவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான மழையை தாங்கி இருக்கிற அந்த மேகங்களை தான் டீப் கிளவுட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மேகங்கள் தான் இப்பதான் கேரளால அதிகமா இருக்கிறதாவும் அதனாலதான் ஹெவி ரெயின்ஃபால் அங்க இருக்கிறதாவும் சொல்றாங்க. 2019 வந்த ஃப்ளட் அப்பவும் இந்த மாதிரி டீப் கிளவுட்ஸ் தான் கேரளால வந்ததாகவும் அதே கிளவுட்ஸ் தான் இப்பவும் வந்திருக்கிறதா சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோல வயநாடு லேண்ட்ஸ்லைட் பத்தி பார்த்தோங்க. அது மட்டும் இல்லாம கேரளால ஏன் அடிக்கடி நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேறு ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.